உனக்காக மச்சனே உனக்காக இந்த தொடப்ப கட்டையை கையில் எடுத்தது உனக்காக. அங்கிள், நான் இந்த ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரேன். நானும் வரேன். நீங்க வரக்கூடாது. நீங்க வீட்டை கிளீன் பண்ணிட்டு வெளியில துணி எல்லாம் காயுது, அதை எடுத்து மடிச்சு வச்சுட்டு அப்புறமா சமையல கவனிங்க. நீங்க சாப்பிடக்கூடாது. நான் வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். ராஜாமணி அதெல்லாம் நான் நினைக்கலடா. குற்றம் புரிந்து விட்டேன். வாழ்க்கையில் ஒன்றை கண்ணு அடுத்த தடவை இந்த வீட்டு பக்கம் வந்த சோனிய கரைச்சு ஊத்திடுவேன். இல்லை, நீ வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் என் நிலைமைய பாத்தியாப்பா? என்னது, நம்ம மச்சிஞ்சு பின்னால இந்த 3 திருட்டு பசங்களும் வரானுங்க. ஏதோ கதை கந்தல். ஒளிஞ்சிருந்து பாப்போம். ஆமா, நீங்க 3 பேரும் தாலி எடுத்துட்டு ஏன் பின்னாடியே அலையறீங்க? நீங்க அழகா இருக்கீங்க, அதனாலதான். உங்க பார்வை இருக்க, உங்க புன் சிரிப்பு எங்களை மயக்கிடுச்சு. அதனாலதான் தாலியோட அலைஞ்சுகிட்டு இருக்கோம். எங்க 3 பேர்ல உங்களுக்கு யார பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, தாலியை கட்டி கூட்டிட்டு போயிடும். கூட்டிட்டு போயிடுவீங்களா? உன்னை எவ்வளவு நல்ல பண்ணி நினைச்ச. ஊர் போய் அத்தனை பேருக்கு வள விரிச்சிருக்கியே. ஏண்டி, இருளாய் மாதிரி ஒரு அக்காளுக்கு இப்படி ஒரு தங்கச்சியா? நாயே, வெளியே போடி. நான் ஏன் போனோம்? இது என் புருஷ வீடு, நான் இங்கதான் இருப்பேன். என்னடி சொன்ன? யோ, உன் பொண்டாட்டி இருளாயி தானா? என்னது இருளாயா? நீ வெறுத்து ஒதுக்குன இருளாயி நான் தான்யா. உன்னை திருத்துறதுக்காக தான் இப்படி ஒரு வேஷம் போட்டேன். ஏயா, நான் குனிஞ்ச தலை நிமிராம குத்து விளக்காட்ட வீட்டுல இருந்தப்போ எவனாவது என்னை ஏறு எடுத்து பார்த்தானா? ஆனா இப்ப இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு 10 பேரை பார்த்து சிரிச்ச உடனே அவன் என்ன கையில தாலியோட வந்துட்டான். இப்பவாது புரிஞ்சுதாயா குடும்ப பெண்ணோட அருமை? புரிஞ்சுக்கிட்டோம்பா. பொண்டாட்டி அழகானவளா, கவர்ச்சியா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு எல்லாம் இருக்க கூடாதுமா. குணத்துல நல்லவளா, குடும்பத்துக்கு ஏத்தவளா இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்ட தாயே. போய் அவன் பொண்டாட்டியை சந்தோஷப்படுத்துங்க. சரிங்க. நாய்ங்களா, அப்புறம் ஏன்டா இங்கே நிக்கிறீங்க? அதே தாலிய லைசன்ஸ் மாதிரி உங்க கழுத்துல கட்டிக்கிட்டு வெளியே போகலாம். எங்களுக்கு என்னத்துக்கு? நீயே உன் பொண்டாட்டிக்கு இன்னொரு தடவை கட்டு. தாயே, நம்ம 2 பேரும் இன்னில இருந்து தான் உண்மையான வாழ்க்கையை ஆரம்பிக்க போறோம்மா. அதுக்காக இந்த தாலியை உனக்கு நான் மறுபடியும் கட்டுறோம்மா. என் கண்ணு இருளாய். எம்மா, அந்த 1.5 கண்ணு ஜன்னல்ல போய் எட்டி பார்த்தாலும் பாப்பா. நம்ம கதவு ஜன்னலை தாண்டிட்டு கட்டில உட்காந்துக்கிட்டு பேசுவோம். யார் நீ? எதுக்காக இங்க வந்த? சொல்லு சொல்லு. பொண்ணையார தான் கொலை பண்ண வந்தேன். அந்த பாவிதான் என் வாழ்க்கையை பாழாக்கி என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டான். நம்ம பண்ணையார் அப்படி செஞ்சாரு. அந்த பாவிக்கு பலியானது நான் மட்டும் இல்ல, இந்த ஊருக்கு புதுசா வர எத்தனையோ பொண்ணுங்களை தன்னோட வில்லு வண்டியில ஏத்திட்டு போய் கொடை சாயிற மாதிரி நாடகம் நடத்தி தூக்கிட்டு போய் கெடுத்து கொலை பண்ணிருக்கான். கெட்டு போன நான் மட்டும் அவன் பிடியில இருந்து தப்பிச்சுக்கிட்டேன். இப்போ அவனை கொலை பண்றதுக்காக துடிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் என் மேல நம்பிக்கை வரலனா எங்க அண்ணன் மருதுவ போய் கேட்டு பாருங்க. ஒரு தங்கச்சியா நீ? ஆமா, என்ன காணும்னு தான் எங்க அண்ணன் தேடிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் கண்ணுல நான் படாம இருக்கிறதுக்கு காரணமே அவரை நான் ஒரு கொலைக்காரனாக்க விரும்பல. நீ சொல்றது உண்மை, நான் எப்படி நம்புறது? நான் சொல்றேன், அவ சொல்றது நீ நம்ப வேண்டாம். நான் சொல்றது நம்பவில்லை. மாப்பிள்ள, நான் உன் வீட்டு மாப்பிள்ளையாவே ஆக முடியல. ஆனா எங்க அப்பா இந்த ஊருக்கே மாப்பிள்ளை ஆகணும்னு ஆசைப்படுறாரு. ஆமா மச்சான், சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. வண்டியில அச்சாணியை கழட்டி லீலைகளை நடத்தி பல பெண்களை கொலை செஞ்சது எங்க அப்பா தான். இதுக்கெல்லாம் அவருக்கு உதவியா அந்த வண்டிக்கார ரங்கனுடைய பொண்ணையை கெடுத்தார். அந்த கொடுமையை என் கண்ணால பார்த்தேன்.
புத்திசாலி பொண்ணு. ஐயா நான் வர்ற நேரம் தெரிஞ்சு சரியா பாய விரிக்கிறிய. ஐயா நீங்க எங்க ஆயப்பா சந்தைக்கு போயிருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அது தெரிஞ்சாமுள்ள வந்த. ஐயா வேணாங்க ஐயா. அறுவடை நேரம், ஓய்வு ஒழிச்சு இல்லாத வேலை, எனக்கு உடம்பெல்லாம் ஒரே வலி. பொண்டாட்டிய புடிச்சு விடுன்னு சொன்னேன். அப்ப வயசானவ நம்மள இங்க வந்த கொஞ்சம் உடம்பு புடிச்சு விடு. ஐயா வேண்டாம், நீ ஓடுறது, நான் தாவணி பிடிச்சி இழுக்கிறது, அப்புறம் ஐயோ அம்மானு கத்துறது, பானையை தூக்கிய மேல அடிக்கிறது, இதெல்லாம் 18 வருஷத்துக்கு முன்னாடி தான் செஞ்சிருப்பேன். இப்ப எனக்கு வயசாகி போச்சு இல்ல. இந்த சோப்பு போட்டு நல்லா குளிச்சுட்டு 5 நிமிஷத்துல வந்து சரி போமா போக்கன்னு சொன்னா கேளு. எப்படி பயப்படாதடா, பொண்ணு நல்லாதான் இருக்கா. வழக்கமா உன் வண்டியில ஊருக்கு புதுசா வர்ற பொண்ணுங்களை என்கிட்ட கொண்டு வந்து விட்டுட்டு இருந்தேன். இந்த விஷயம் ஊருக்கு தெரிஞ்சு போய் அதுவும் நின்று போச்சு. சமயக்காரன் சமைக்கலங்கிறதுக்காக சாப்பிடாம இருக்க முடியுமா? எவன் ஊடா இருந்தானே சாப்பிட்டுத்தானே ஆகணும். பானச்சோரா இருந்தாலும் சோறு ருசியா தான் இருக்கு. வழக்கமா பொண்ணுங்களை கொண்டு வந்து ஊட்டினா 1000 500 கொடுப்பேன். இது உன் சொந்த பொண்ணா போச்சு. நாளைக்கு வீட்டுக்கு வந்து ஒரு 5000 ரூபாய் வாங்கிட்டு போ. ஐயோ பத்தலைன்னா போட்டு தரேன்னா நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டான். சென்னை விளக்கு காத்துப்பட்டு நடுங்குதம்மா தாயே. அது வாழையடி வாழையாக வளர்ந்திடவும் வாழ்ந்திடவும் வழி ஒண்ணு காட்ட வேணும் நீயே. या देवी सर्वभूतेषु लक्ष्मी रूपेण नमस्तस्यै नमस्तस्यै नमो नमः. மாரி கருமாரி எங்கள் தாயே துணை நீயே மனம் போல வாழ்வு கொடம்மா. மாலை மணமாலை அது சேரும் சுபநாளை ஆத்தானி சொல்லிவிடம்மா. மலை போல் சோறாக்கி மக்கள் பசி தீர்ப்பவளே, கலைகள் கோடி செய்யும் கூத்துக்காரியே. கூத்தில் வரும் முருகனும் நீ, கூட வரும் வள்ளி
அடி வேஷங்கள் பல போடும் வேப்பிலக்காரி எங்கள் வேண்டுதலை முடித்து வைத்து காத்திடும் மாறி வரும் பட்டணத்து மெயில் வண்டி 10 மணி ரயில் வண்டி அம்மூரில் நின்றுதானே போகும் அது பத்தாயிரம் பேர் ஒத்துழைப்பு கொடுத்திடணும் ஆத்தாடி அது செஞ்சா போதும் அடி சொன்னதெல்லாம் செஞ்சு தரும் சிங்காரி 2 சின்னஞ்சிறுக்கு வாழ வேணும் யாரி அடி சொன்னதெல்லாம் செஞ்சு தரும் சிங்காரி 2 சின்னஞ்சிறுக்கு வாழ வேணும் யாரி மாறி கருமாறி எங்கள் தாயே துணை நீயே மனம் போல வாழ்வு கொடம்மா மாலை மணமாலை அது சேரும் சுபநாளை ஆத்தாடி சொல்லிவிடம்மா சங்கெடுத்து பால் வார்த்தோம் சங்கரிய மாமா அங்கம் நோக உருண்டு வந்தோம் அன்பு வரம் தாமா சங்கெடுத்து பால் வார்த்தோம் சங்கரியே வாமா அங்கம் நோக உருண்டு வந்தோம் அன்பு வரம் தாமா மாறி கருமாறி எங்கள் தாயே துணை நீயே மனம் போல வாழ்வு கொடம்மா மாலை மணமாலை அது சேரும் சுபநாளை ஆத்தாரி சொல்லிவிடம்மா அண்ணா எந்த பாவிய கொலை பண்ணணும்னு நான் வெறியோட அலைஞ்சிட்டு இருந்தேனோ அதை நீயே கெடுத்துட்டியண்ணா என்னப்பா சொல்ற? ஆமாண்ணா அன்னைக்கு நம்ம வண்டியில வந்தப்போ அதை கொடை சாய வச்சு என்ன தூக்கிட்டு போய் கொலை செய்ய வந்தப்போ நான் சாவுல இருந்து மட்டும்தான் தப்பிக்க முடிஞ்சது மானம் கெட்டு போனவள முன்னாடி வந்து நிக்கிறத விட அந்த கொடுமைக்காரனை ஏன் கையாலேயே கொண்டுட்டு ரத்த கரையோட முன்னாடி வந்து நிக்கணும்னு தான் இத்தனை நாளா கண்ணுல நெருப்பு கையில கத்தியமா அழிச்சிட்டு இருந்தேன் நாய்களா நன்றி உள்ள நாய் தற்றம்பார் எப்போய் பண்ணையார கொஞ்சம் இரு என் குடும்பத்தை நீ கொளுத்துறதுக்கு முன்னாடி உன் குடும்பத்தை நான் எப்படி குத்துறேன்னு பாத்துக்க ரெடியா அதிர்ச்சியா அவரு அம்மா தங்கச்சி எல்லாரும் இந்த பக்கம் வந்துருங்க ஏய் போ போ லட்சுமி ஏங்க போற பிள்ளைங்களை கூட்டிட்டு சீக்கிரமா என்ன மன்னிச்சிருங்க பண்ணையார் பொண்டாட்டியா நீங்க கட்ட தாலிய கழுத்துல சுமந்துக்கிட்டு தலை நிமிர்ந்து நடந்த ஆனா இப்போ எவ்வளவு அநியாயம் எத்தனை அப்பாவி பெண்களோட வாழ்க்கையை கெடுத்தீங்கன்னு தெரிஞ்ச பிறகு நான் ஏன் உங்க பொண்டாட்டியா இருந்தேன்னு ரொம்ப வேதனைப்படுறேங்க எல்லா பொண்ணுகளும் அவ புருஷ படியில சுமங்கலியா சாகணும்னு ஆசைப்படுவாங்க ஆனா நான் நம்ம பிள்ளைங்க படியில சாகணும்னு ஆசைப்படுறேன் இனிமே நான் உங்க கூட சேர்ந்து வாழ்றதுல அர்த்தம் இல்லைங்க இனிமே நான் உங்க கூட வாழ விரும்பலைங்க பொண்டாட்டி பிள்ளைங்க உயிரோட இருக்கக்கூடாது தீப்பந்தத்தால் அழிச்சிருக்கலாம்
எத்தனையோ நல்லவங்களோட வாழ்க்கையை அழிச்சிருக்கிறேன், எத்தனையோ அப்பாவி பெண்களை கெடுத்து கொலை பண்ணியிருக்கிறேன். இப்ப நான் உன்னை கொன்னு உன் ரத்தம் இந்த மண்ணில் வேண்டு இந்த மண்ணை கலங்கப்படுத்த நான் விரும்பல. நீ பெரிய மனுஷனா இருந்தப்ப தப்பே பண்ணாத நிறைய பேருக்கு தண்டனை கொடுத்திருக்கிற. இப்ப மனசால உடம்பால தப்பு பண்ண உனக்கு நீயே தண்டனையை கொடுத்துக்கோ. இந்த பாரியா, நீ எடுக்க போற முடிவு இந்த ஊருக்கே சந்தோஷத்தை கொடுக்கறதா இருக்கணும்.